ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து 5 மீட்டர் வாங்கியிருக்கேன். கோல்டு கலர் ஃபேப்ரிக் வந்து 1.5 மீட்டர், சன்கிரேப் லைனிங் வந்துட்டு 4 மீட்டர், லேஸ் வந்துட்டு ஒரு ரோ வாங்கிக்கிட்டேன். அதோட ப்ரைஸ் வந்து 350. ஓகேங்களா? வாங்க கட்டிங் வீடியோ பார்க்கலாம். லென்த் வந்து 15.5 இன்ச். நான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? லென்த் வந்து 15.5 இன்ச், வித் வைஸ் வந்துட்டு 14 இன்ச்சில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நெக்கும் ஷோல்டரும் வந்து 7.5 இன்ச். நீங்கள் பார்க்குற மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு செஸ்ட் சைஸ் 38க்குள்ள உங்களுக்கு போட் நெக்குள்ள மெஷர்மெண்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? அடுத்து ஆம்கோலோட லென்த்து வந்து 7 இன்ச். ஓகேங்களா? அடுத்து ஆம்கோலோட கர்வ் லைன் வந்துட்டு 1.5 இன்ச். க்ளோஸ்டு நெக்காக போடும்போது ப்ளவுஸ்லேயும் சரி கம்மீஸ்லேயும் சரி நம்ம வந்துட்டு எப்படி போடணும்னா ஃப்ராக் எல்லாத்துக்குமே க்ளோஸ்டு நெக்னா 1.5 இன்ச் ஆம்கோல் இது கொடுக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி க்ளோஸ்டு நெக்குன்றப்போ 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து வந்து நெக்கு வித்து வந்துட்டு 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட லென்த்து வந்து 4 இன்ச் மார்க் பண்ணி ஸ்கொயர் லைன் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து அந்த கர்வ் லைன் போடணும். ஓகேங்களா? அந்த கர்வ் லைன் கூட நம்ம ஓனாக போடாமல் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடும்போது நீட்டாக வரும். ஓகேங்களா? ஐ மீன் அந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கர்வ் நம்ம ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கும். அதனால் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த கர்வ் லைன் ஸ்டார்ட் ஆகணும், அது நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து கீழே வேஸ்ட் லைனில் வந்து கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரெண்டு பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ண விட்டுட்டு அதுலேருந்து ஆம்கோல் ரவுண்டு 8.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன் சைடு 8.25 இன்ச், ஓவராலாக வந்து அதை டபுளாக இன்ட்டு பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வரும் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து 1.5 இன்ச் அலவன்ஸ், கீழே வந்து வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 1.5 இன்ச் அலவன்ஸ். ஓகேங்களா? இது வந்து லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஷோல்டர் வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அப்வர்டில் மார்க் பண்ணி இந்தமாரி லைன் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா நமக்கு பாட்டம் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிட்டேன். பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் லென்த்துமே 15.5 இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கும் ஷோல்டரும் 7.5 இன்ச். ஆம்கோலோட லென்த்து வந்து 7 இன்ச். நெக்கு வித்து வந்து 4.5 இன்ச். நெக்கோட லென்த்து வந்து 4 இன்ச். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நெக்கு வித்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும். பேக்கில் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான் ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து நெக்கு ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. அது மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஆம்கோலோட கர்வ் லைன் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு நம்மளோட டாட்டோட டிஸ்டன்ஸ், டாட் டு டாட் டிஸ்டன்ஸ் இந்த மெஷர்மெண்ட். ஓகேங்களா? 3.25 இன்ச் நான் வச்சுருக்கேன். கீழே அதேமாரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பிவியட் பாயிண்ட் லென்த்து வந்து 10.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச். டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச் வச்சாலே போதுமானது, ஃப்ராக்குக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீழே வேஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் வந்து நம்ம டாட் கொடுத்துருக்கோங்களா 1.25 இன்ச் 1.25 இன்ச், அது வந்து 2.5 இன்ச்சாக அந்தாண்ட நம்ம இது மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலவன்ஸ் பாருங்கள், நான் 1 இன்ச் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஆம்கோல் கிட்ட அந்த கர்வ் லைன்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வெளியே எடுத்து வந்து அந்த கர்வ் லைன் வந்து ஆம்கோல் கர்வ் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வருது. ஸோ அந்த அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? அவ்வளோதான். நான் இது வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, நம்ம பீவியட் பாயிண்ட்டோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃபேப்ரிக்கும் இந்த ஃபேப்ரிக்கும் வந்துட்டு ரெண்டு ஃபேப்ரிக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது அது நமக்கு ஈக்குவலாக வந்துடும். ஓகேங்களா? வச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, அந்த ஸ்டார்டிங்கும் அந்த டாட்டோட லென்த்துக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதுக்காக தான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் கிட்ட. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். இது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து லைனிங்கோட சுற்றிக்கும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
காட்டனாக இருந்தால் எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனிங் ஃபேப்ரிக்லாம் வந்துட்டு நீங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான், ஃப்ரண்ட் டு பேக்கும் கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்துட்டு பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் ஆல்ரெடி என்னோட வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். என்னோட சேனல்லே செக் பண்ணி பாருங்கள். ஷோல்டர் கிட்ட மட்டும் குட்டி பஃப் வரும். ஓகேங்களா? நார்மல் ஸ்லீவ் லென்த்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து இந்த 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 சைடும் சென்டர் நாச், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லீவ் தான். ஆனால் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸ்லீவும் கட் பண்ணிட்டு அடுத்து வந்து பாட்டம் கட் பண்ணிக்கலாம். இது நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? மேலே வந்து 4.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஃபுல் லென்த் மைனஸ் வேஸ்ட் லென்த் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை கீழே பாட்டமில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரே ஒரு குட்டி டிப்ஸ் என்னன்னா, நம்ம ஓப்பன் சைடு நமக்கு சைடில் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? கரெக்டாக அந்த சர்க்கிள் வராது. அதனால் அந்த டாட்டாக இருக்கிறதா கரெக்டான மெஷர்மெண்ட். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க, அந்த அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? அவ்வளோதான், இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறதே வந்துட்டு பாருங்க, அந்த டாட்டாக இருக்கிறது கரெக்ட் மெஷர்மெண்ட். அந்த லைன் போட்டிருக்கிறது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அம்பர்லா ஃப்ராக்னாலே ஃபஸ்ட்டு பாட்டம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதில் தான் ஸ்டிச்சிங் வேலை நிறைய இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹெம்மிங் ஃபுட்டர் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே அழகாக நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். நான் கீழே பாட்டம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லேஸ் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே கீழே ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேங்களா? மெயின் ஃபேப்ரிக்கும் ரொம்ப இழுக்க வேண்டாம், ஏன்னா அது பயாஸில் இருக்கும். இழுக்க இழுக்க அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் போடும்போது அது நமக்கு ஃபேப்ரிக் அட்ஜஸ்டபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ மெயின் ஃபேப்ரிக் அட்ஜஸ்ட் பண்ணாமல் லேஸை மட்டும் கரெக்டாக கையில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லேஸும் அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து வந்து இன்னொரு சைடு 2 சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதில் எனக்கு 1.5 மீட்ரு லேஸ் எக்ஸஸாக இருந்தது. அடுத்து வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம அதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லேஸ் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதை விட இது கொஞ்சம் குட்டியாக தானே இருக்கும் நமக்கு அந்த இடம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நெக் லைன் ரவுண்ட் நெக்குக்கெலாம் லேஸ் நம்ம கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மெத்தட் லைட்டாக இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் கூட வராது, கரெக்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ண எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் பேக் ராங் சைடில் எந்த ஃபேப்ரிக்கும் இழுக்கிற மாதிரி இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோதான், பாட்டம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அதேமாரி நம்ம லைனிங்கும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு பாட்டம் ரெடி ஆகிடும். பேக் பார்ட்டில் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்த மாதிரி நெக்லைன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நெக்லைன் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பெல் பின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து எதுக்கு நெக்லைன் கட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக லைனிங் மட்டும் கட் பண்ணிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் ரவுண்ட் நெக்கு கிடைக்காது. இன்னொன்று வந்துட்டு ஷோல்டர் ஃபால் ஆகிற ப்ராப்ளமும் வரும். ஸோ பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரவுண்ட் நெக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் நெக்லைனில் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் நான் போட்டுக்கிறேன். எப்பயுமே ஒரு லைனிங் அடித்து திருப்புறோன்னா இந்த மாதிரி 2 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸுமே குட்டி தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பெரிய தையலாக போடாமல் குட்டி தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது நான் 1.5 இன்ச்சில் அட்ஜஸ்ட்மெண்ட் 1.5ல வச்சு இந்த ஸ்டிச்சஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டு லைனிங்கை மட்டும் டேர்ன் பண்ணி லைனிங்கில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. லைனிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டை கட் பண்ணிட்டு லைனிங்கை வந்து ராங் சைடு டேர்ன் பண்ணிட்டா நமக்கு அழகான நெக்லைன் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணல, ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிளாக் த்ரெட் வந்து விசிபிளாக தெரியுது. ஸோ ஸ்டிச் பண்ணாமல் இருந்தால் லுக் வைஸ் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் ஸ்டிச் பண்ணல. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து ஸ்டே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது எல்லா சைடும் பெல் பின் போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு சைடு கிராஸாக லைனிங்கை மட்டும் இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டா ஃபிட்டிங் கரெக்டாக நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பெல் பின் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து மெயின் ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க.
கட் பண்ணிட்டா நமக்கு பேக் பார்ட் ரெடி ஆயிடும். இதில் வந்துட்டு நான் பேக் சைடு வந்துட்டு ஒரு ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். நெக்கு வித்து வந்துட்டு 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட லென்த்து வந்துட்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பேக் நெக் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வரக்கூடிய டிசைன் தான் இது. ஓகேங்களா? ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை லைன் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம அது சுற்றிக்கும் ஒரு 1 இன்ச்சில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேன்வாஸில் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்குற நெக்லைன் அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இந்த டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரைட் சைடு வச்சு ராங் சைடு டர்ன் பண்ணும்போது அது நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ராங் சைடு வச்சு ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது அது டிசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான். கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து ராங் சைட்லேருந்து ரைட் சைடு நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணோன்னா கூட நமக்கு அழகான டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த நெக் ரவுண்ட் நெக் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இது சன் கிரேப் லைனிங்கில் சுற்றிக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 1/2 இன்ச்சில் சுற்றிக்கு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேக் பார்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்ட்ரு இது நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அயன் பண்ணி பார்த்தா அயன் பண்ணும்போது அந்த சென்ட்ரு இது லைன் வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சாக் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து கரெக்டாக நம்ம கேன்வாஸ்லேயே சென்டரும் நம்ம பேக் பார்ட்டும் சென்டரில் கரெக்டாக வச்சு பெல் பின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சென்ட்ரு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் பேக் சைடு நெக்லைன் அழகாக வரும். ஓகேங்களா? இப்போ கேன்வாஸில் நம்ம பிங்க் கலரில் சாக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதுதான் நம்மளோட ஸ்டிச்சிங் லைன். ஓகேங்களா? ரொம்ப பொறுமையாக அந்த கர்வ் லைன்லலாம் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ண தையல் மேலேயே எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணுங்கள். த்ரெட்டை கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணுங்கள். அப்புறமா உள்ளக்க வந்து ஸ்டிச் பண்ண லைனுக்கு வெளியே ஒரு 1/4 இன்ச்சில் மட்டும் விட்டு சுற்றிக்கு கட் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு அதை நம்ம வந்து ராங் சைடு டர்ன் பண்ணி இதை அயன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அயன் பண்ணி ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸ்டிச் பண்ணால் லுக் வைஸ் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஹெம்மிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதை நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டா நமக்கு நெக்கில் அயன் பண்ணி ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு இன்னும் நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? பேக் நெக் அழகாக எனக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நான் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எந்த ஸ்கேலப் டிசைன் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இது சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த யோக் பார்ட் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இல்லை ஃபேப்ரிக்லேயே மெயின் ஃபேப்ரிக்கில் ராங் சைடு ரைட் சைடு தெரியறதுனால ஓகே. ஒரு சில இதுலலாம் எது ராங் ரைட்னே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிகினராக இருக்கவங்க ஒரே டைரெக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் வச்சு நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிகினிங்கில் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். சுற்றிக்கும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸாக உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க. அதேமாரி இன்னொன்னுத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். 2மே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக்குமே வந்துட்டு எப்படின்னா, நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்த மாதிரி தான் நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதுலேயுமே கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபோல்டிங் வந்து நெக்கு ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? கட் பண்ணிட்டு ஷோல்டர் ஸ்லோப்பும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதேமாரி மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் போட்டுக்கோங்க. லைனிங் போட்டுட்டு பெல் பின் போட்டு மூவ் ஆகாமல் நெக்லைன் சுற்றிக்கும் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கல, ஸ்பீடாகவும் சொல்லலை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் இதேமாரி ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண முடியும். உங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலாக ஃப்ராக் தைக்கிறது ரொம்ப ஈஸி. அம்பர்லா ஃப்ராக் ஒன்ஸ் அந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. சாரீலாம் இருக்கும் இல்லைங்களா, வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த அம்பர்லா கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இந்தமாரி கிராஸாக நாச்சஸ் போட்டுக்கோங்க.
நாச்சஸ் போட்டு லைனிங்கை மட்டும் டர்ன் பண்ணி லைனிங் மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதேமாரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும், எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து ஸ்டே ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதேமாரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை ஏதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல, இல்லை நான் அப்போ பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் ரொம்ப இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக போட முடியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபுல்லாக ஸ்டே ஸ்டிச் போட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக் எக்ஸஸாக உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் லோ நெக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்முலா போட்டிருப்பேன். இது வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் க்ளோஸ்டு நெக் போட் நெக் மாடல், ஓகேங்களா? ஸோ அந்த கால்குலேஷனுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட பீவியட் பாயிண்ட் லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் வச்சும் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கரெக்டாக நம்மளோட பஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டாக நமக்கு வரணும், அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களை நான் ஸ்டிச் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் பண்ணி இன்னொரு ஹாஃப் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பஸ்ட்டு ஷேப் கரெக்டாக வரும், ஓகேங்களா? அடுத்து இன்னொரு இதுவும் அதேமாரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அந்த இது நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக் அந்த பாயிண்டில் பீவியட் பாயிண்ட்லேருந்து இழுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஃபுட்டை நீடில் ஃபேப்ரிக்கில் விட்டுட்டு ஃபுட்டை அப்வர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், ஃபேப்ரிக்கை இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? 2 சைடும் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக் லைனில் நெக்கு கிட்ட மட்டும் லாக் ஸ்டிச் போட்டு கட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம அடுத்து அங்கே ஆம்கோல் கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். நெக்லைன் கிட்ட நமக்கு எதுவும் கிடையாது, ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதனால லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணணும், ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ண டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். த்ரெட் எக்ஸஸாக உள்ள த்ரெட்டை கட் பண்ணிட்டு கீழே வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வந்துட்டு அப் அண்ட் ரவுண்ட் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அப் அண்ட் ரவுண்ட் இருந்தால் இப்போயே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? நம்ம என்ன தான் எக்ஸாக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணாலும் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் லைட்டாக வந்தால் கூட நீங்கள் அதை மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஸ்லீவில் வந்துட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்துட்டு 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் ரவுண்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நான் வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு ஸ்லீவை வந்து பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அம்பர்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை ரெடி பண்ணிவிட்டு பாட்டம் அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா பாட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மேலே பாடி பார்ட் ரெடி பண்ணிவிட்டு பாட்டம் அட்டாச் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு நம்ம பஃப் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அது கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் நாச்சும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது கரெக்டான இடத்துல வச்சு பெல் பின் போட்டுட்டு எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ப்ளீட்டட் வச்சுக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு ப்ளீட்டட் வைக்க வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 3 இன்ச் எக்ஸஸாக வச்சு நான் பஃப் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுட்டு கேதரிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பயுமே நீட்டாக வரும். ஃப்ளீட்டட் கேதரிங் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நான் சும்மா எனக்கு ஃப்ளீட்டட் வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் என்னோட சேனலில் வந்துட்டு கேதர் வச்சு தான் நான் போட்டிருப்பேன், ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது தான் பார்க்குற உங்களுக்கும் வந்துட்டு இது கற்றுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கேதர்ஸ் ஆக்சுவலாக பிகினருக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுவே ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டேன். பஃப் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதேமாரி இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம டபுள் ஸ்டிச் போடணும், ஓகேங்களா? டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஓவர்லாக் போட்டு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு தைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா பிங்கிங் சிசர் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்லீவை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட்டு வராமல் இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பாடி பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாடி பார்ட்டில் வந்து வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட வந்துட்டு சென்டர் நாச் போட்டுக்கோங்க. அதேமாரி பாட்டம்லேயும் சென்டர் நாச் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம சென்டர் நாட்ச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எக்ஸஸாக இருந்தால் கூட ஒரே ஈவனாக கிடைக்கும். அந்த சைடு இந்த சைடு எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஒரே மாதிரி கிடைக்கும். நம்ம ஒரு சைடு இருந்து ஸ்டிச் பண்ணால் எக்ஸஸ் ஃபேப்ரிக் ஒரே சைடு எக்ஸஸாக இருக்கும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்ட் லுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் பாட்டம்லேயும் சென்டர் நாட்ச் போட்டு ஸ்டிச் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம பாடியும் பாட்டமும் ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் நம்ம ஜாயின் பண்ணணும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸ்டிச் பாடியும் பாட்டமும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதேமாரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து எனக்கு 6.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோலோட ரவுண்டு வந்து ஒன் சைடு வந்து 8.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு நான் இது வந்து அப்படியே கரெக்டாக அந்த லைன் வந்து ஆம்கோல் ரவுண்ட் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து வேஸ்ட் ரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன். நான் அதேமாரி லைனிங் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் நீங்கள் நிறைய லைனிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு டபுள் சைடு போடும்போது லைனிங் கம்மியாக நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது கால் தடுக்கும். ஸோ அது எனக்கு சேஃபும் கூட கிடையாது. அதனால் நான் ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் லைனிங் வந்து 4 மீட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாமே நான் அப்படி தான், என்னோட ஃப்ராக் எல்லாமே நான் அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். ஓகேங்களா? உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதேமாரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இதுதான். என்னோட ஃபோட்டோவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக என்னோட ட்ரெஸ் நான் கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருந்தேன். 3 ஹவர்ஸில் இந்த ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.